அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 5 வாரங்களா நடந்துகிட்டு இருக்கிற போர் இப்போ ஒரு உச்சகட்ட பதற்றத்தை எட்டி இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது கொடுத்துட்டு வர அழுத்தங்களும் அதற்கு ஈரான் கொடுக்கிற பதிலடிகளும் உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமா சமீபத்துல ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதுல ஈரானோட மிக முக்கியமான ஒரு பாலம் தகர்க்கப்படுற காட்சி இருந்தது. ஈரானோட மிகப்பெரிய பாலம் இப்போ தரைமட்டம் ஆயிடுச்சு. இனிமே அதை யாராலும் பயன்படுத்த முடியாது. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்பவே காட்டமா பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு சிறந்த நாடா மாறுறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரான் ஒரு சரியான டீலுக்கு வரணும், இல்லைனா அந்த நாட்டில் எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு ஒரு பகீர் எச்சரிக்கையையும் கொடுத்திருக்காரு. ஈரான் தரப்புல இருந்து பார்த்தா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இதுக்கு உடனே பதில் கொடுத்திருக்கிறாரு. பொதுமக்கள் பயன்படுத்துகிற பாலங்கள் மேலேயும் கட்டமைப்புகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுனால மட்டும் ஈரானை அடிப்பணைய வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னா, தெஹ்ரானுக்கும் சுராஜ் நகரத்துக்கும் இடையில இருந்த முக்கியமான பாலம் மேல வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதா ஈரானோட அதிகாரப்பூர்வ செய்திகளே உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, உலகமே இப்போ பயப்படுற ஒரு விஷயம் ஹார்மோஸ் நீர்சந்தி. உலகத்தோட கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான இந்த பாதையை ஈரான் மூடிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இனிமே இந்த பாதை கிடையாதுன்னு ஈரான் ராணுவம் கராரா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. கடந்த 2022க்கு பிறகு முதல் முறையா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $110 தாண்டி இருக்கு. ஐரோப்பாவில் டீசல் விலை $200 தொட்டுடுச்சு. அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோல் $4க்கு மேலே விற்க ஆரம்பிச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்குள்ளேயும் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை உருவாக்கி இருக்கு. ஏன்னா வர நவம்பர் மாதம் அங்க இடைத்தேர்தல்கள் நடக்க போகுது. மக்கள் மத்தியில் இந்த போருக்கு பெரிய ஆதரவு இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய அமெரிக்கர்கள் இந்த இராணுவ நடவடிக்கைகளை எதிர்க்கிறதா கருத்து கணிப்பில் சொல்லுது. ஆனால் ட்ரம்ப் எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் தன்னுடைய பேச்சுகளில் ஒரு பக்கம் டிப்ளமசி, அதாவது பேச்சுவார்த்தை பற்றி பேசினாலும் இன்னொரு பக்கம் ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு மிரட்டிக்கிட்டே இருக்கார். இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானதுன்னு பலரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் இதை கண்டித்து பேசும்போது ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது ஒரு நிலைமையை இன்னும் மோசமாக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஆனால் ட்ரம்ப் என்னவோ மற்ற நாடுகள் தலையிட்டு அந்த நீர் சந்தையை ஈரான் கிட்ட இருந்து மீட்